திரு பாலச்சந்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய 75வது ஆண்டு தொடர்பான ஒரு விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நீண்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 நாள் விவாதம் தொடங்குது. முதல் நாளிலேயே பரஸ்பரம் 2 கட்சிகள் தரப்பில் இருந்தும் கடுமையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் சொல்வார்கள். அதுதான் இயல்பு. எந்த அளவிற்கு யார் கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் சரியாக இருக்கின்றன என்பதை பார்த்து எடை போட்டு முடிவெடுக்க வேண்டியது பொதுமக்களுடைய கடமை. இப்போ இந்த 75 ஆண்டு காலத்துல அபரேஷன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் அபரேஷன் சொல்லி ஒண்ணு நடந்ததுன்னா அது எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்றதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருந்தது. ஆனால் அந்த எமர்ஜென்சியை இவர்கள் தங்களுடைய நலனுக்காக ப்ரொக்ளைம் பண்ணார்கள். எமர்ஜென்சியை கொண்டு வர வேண்டிய அளவிற்கு சூழ்நிலை இருந்ததில்லை என்று இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் படித்த பல பேர் உணர்ந்தார்கள். அதற்காக போரிட்டார்கள். அந்த எமர்ஜென்சியை தளர்த்திய பொழுது அதன் பின் நேர்மையான தேர்தல் நடந்தது. அதன் காரணமாகத்தான் இந்திரா காந்தி தோல்வி அடைந்தார். தோல்விக்கு பின்னால் அவர் ஏற்றுக்கொண்டார், எமர்ஜென்சி என்பது நான் செய்த தவறு. இது மிக முக்கியமான குறிக்க வேண்டிய ஒரு கருத்து. தன் தவறை ஏற்றுக்கொண்டார். அரசியலமைப்பு சட்டத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு போகின்றார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இல்லை. ஏன் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு எந்த நேரமும் அரசியலமைப்பு சட்டத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், படித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை பாராட்ட வேண்டும். அவங்க பாக்கெட்ல வச்சிருக்காங்க, நாங்க மனசுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறார். அதான் அவங்க மனசுல வச்சிருக்காங்களா பத்தி நான் கேட்கிறேன். இரட்டை எஞ்சின் ஆட்சி நடந்தால்தான் ஒரு மாநிலத்திற்கு வளம் வரும் என்று சொல்வது அரசியலமைப்பு சட்டத்தின்படியா? அரசியலமைப்பு சட்டம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட் சட்டமன்றத்தில் எந்த கட்சி அந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, எங்கள் கட்சியை ஆட்சியை கொண்டு வந்தால்தான் இங்கு வளர்ச்சி இருக்கும் என்று சொல்வது மறைமுகமாக என்ன சொல்ல வருகின்றார்கள்? எங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வராவிட்டால் உங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நாங்கள் அந்த அளவிற்கு உதவி செய்ய மாட்டோம். இது மறைமுகமாக தேர்தல் சமயத்தை சொல்வது. தேர்தலுக்கு பின்னால் என்ன செய்கிறார்கள்? ஒரு வெள்ளம் என்று வந்துவிட்டால், வெள்ளம் வந்தவுடனேயே குஜராத்திற்கு 1000 கோடி ரூபாய். யாரும் வெள்ளத்தின் சேதத்தை கணக்கிடவில்லை. உடனடியாக பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து 1000 கோடி ரூபாய் அள்ளி கொடுக்கப்படுகிறது. இது தவறில்லை. குஜராத்தியர்கள் என்னுடைய சகோதரர்கள். இந்தியாவில் யார் எங்கு சிரமப்பட்டாலும் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து அதற்கு ஆவணம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை. ஆனால் அதே போல் தானே உங்களுக்கு தமிழ்நாட்டிலும் வயநாடு பகுதியில் உள்ள கேரளாவிலும் நடந்தது. அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அள்ளி கொடுக்கவில்லை, கிள்ளி கூட கொடுக்கவில்லையே. யார் அரசியல் சட்டத்தை மீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள்? வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பொதுவாக ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நம்முடைய பிரதம மந்திரி ரஷ்யாவு கூட உக்ரைனுக்கும் இடையில் நடக்கும் போரை கூட தடுப்பதற்கு சீரிய முயற்சிகள் எடுக்கின்றார் என்று. மணிப்பூரில் 1 ஆண்டுக்கு மேல் மக்கள் இப்ப எத்தகைய சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு போவதற்கு நேரமில்லாத ஒரு பிரதம மந்திரி அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவிற்கு மதித்துக் கொண்டிருக்கிறார்? பல வினாக்கள். 7.5 லட்சம் கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்று சொல்லப்படுவது. 7 லட்சம் கோடி அளவிற்கான திட்டங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டது சிஏஜி. யாரோ தெருவில் போகிறவர் அல்ல. கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, a constitutional body. அதற்கு என்ன மரியாதை வந்தது? ஒரு குறிப்பிட்ட மனிதர் என்னுடைய நாட்டிலிருந்து பணம் எடுத்து அதை இன்னொரு நாட்டில் லஞ்சம் கொடுப்பதற்கு பயன்படுத்தினார் என்று அமெரிக்க அரசு சொல்லி அவர் மேல் குற்றப்பத்திரிகை சுமத்தப்பட்டிருக்கிறது. இதில் இந்திய அரசு 2 விதங்களில் செயல்பட்டிருக்க முடியும். ஒன்று, அந்த நபரிடம் என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டிருக்க முடியும். நான் அவரை அரசு கைது செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அவர் சரியான விளக்கம் கொடுத்தார் என்றால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடம் போய் எங்கள் நாட்டில் உள்ள ஒருவரை பற்றி இப்படி நீங்கள் தேவையில்லாத குற்றம் சாட்ட முடியும் என்று வினா எழுப்பி இருக்க முடியும். இது எதையுமே சொல்ல. வெளியுறவு அமைச்சகம் அவரை பத்தி விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு அது தொடர்பாக அரசு போதுமான விளக்கத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, நாடாளுமன்றத்தில் அது குறித்து பேசணுங்கிற தேவையில்லை, போதுமான விளக்கத்தை வெளியுறவு அமைச்சகம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர்கள். வெளியுறவு அமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்தாங்க இது வரைக்கும் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். என்ன விளக்கம் கொடுத்தார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக? வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாரதிய ஜனதா பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள, அமெரிக்க ஐக்கிய நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிளாக் பாடி ஒண்ணு இருக்கு, அவங்கதான் இது மாதிரி இந்திய நாட்டை டீஸ்டபிலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன விளக்கம்? குற்றம் சாட்டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கு, நீதிமன்றத்திலிருந்து சம்மன் அனுப்புறாங்க.
இதுக்கு முன்னாடி ஹிண்டல்பர்க் சொன்னபோது அது ஏதோ ஒரு பிரைவேட் பாடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அமெரிக்க நாடுகளுடைய அரசு அமைப்பு சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு? இதெல்லாம் அரசியல் சட்டத்தை எந்த வழியில இவங்க காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு காலத்தில் ஹவ் டெமோக்ரசிஸ் டை என்ற ஒரு நூலில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 2 பேராசிரியர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். ஒரு காலத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆர்மி ஜெனரல், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி கன்சர்ன்ட் கவர்மெண்ட்ஸ் ஆர்மி, அவர் போவாரு, பிரசிடென்ட் பேலஸ் பிடிப்பாரு, டிவி ஸ்டேஷனையும் ரேடியோ ஸ்டேஷனையும் பிடிப்பாரு. அதுக்கப்புறம் இங்க ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜனநாயகத்தில் உள்ள சட்ட திட்டங்களை எப்படி வளைப்பது, ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படுகின்ற எலெக்ஷன் கமிஷன், உச்ச நீதிமன்றங்கள் முதலியவைகளை எப்படி காம்ப்ரமைஸ் செய்வது என்ற கலையில் வல்லுநர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உலகம் எங்கும் உள்ள ஒரு நடைமுறையாக துரதிருஷ்டவசமாக ஆகிக் கொண்டு, அவங்க முதல்ல சொன்னது நார்த் கரோலினா ஸ்டேட்ல நடந்ததை பத்தி சொல்ல வந்தவங்க எல்லாம் என்ன பயம் வருதுன்னா, ஜனநாயகத்தை காக்க வேண்டும், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மறுக்க முடியாத ஒரு உரிமை என்று கருதுகின்ற அமெரிக்காவிலேயே இத்தகைய முயற்சிகள் நடந்தன என்றால் இன்று அந்த முயற்சி பல நாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்தியா விதிவிலக்கில்லை. இது கசப்பான உண்மை. ஜனநாயகத்தை நசுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாநிலங்களை சமமாக பாவிப்பதில்லை, மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கிறது. இவர்களுடைய கட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஒருவர் மேல் எத்தகைய குற்றச்சாட்டு வந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்தார் என்று யாரை பற்றி கூறுகின்றார்களோ அவர் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்து விட்டால் துணை முதலமைச்சராகி அழகு பார்க்கின்றார்கள். அவர் மேல் இருந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் வாபஸ் பெறப்படுகின்றன. இது ஒன்று அல்ல, ஒரு உதாரணம் சொன்னேன், 10-15 உதாரணங்கள் இது போல இருக்கின்றன. எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். திரு ஜி கே நாகராஜ், இங்க அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் காரியத்தில் காங்கிரஸ் பலமுறை ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு இன்றைய உரையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பேசுகிறார். அதனுடைய பொருள் என்ன? வணக்கம் அனைவருக்கும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய படிகளை தொட்டு வணங்கி அரசியல் சாசனத்தை வழங்கி பதவியேற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய கடந்த 10 ஆண்டுகளிலே என்ன ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய மாற்றம். உழையும் பொருளாதாரம் 5ஆம் இடத்தில் வந்த நிலையிலே மாறி இன்று 4 டிரில்லியன் எக்கனாமிக் என்கின்ற ஜிடிபியை நோக்கி நம்முடைய பாரதம் இன்று வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இன்று மாறியிருக்கிறது. உலக வரலாற்றின் பட்டியலில் இணையும் தகுதி உள்ளது இந்தியா என்று நம்முடைய ரஷ்ய அதிபர் புடின் சொல்கின்ற அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்.